ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சிந்தனை அப்பா. ஆண்டவரே பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரே, பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோடு அவர் விடுதலை உண்டுல தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராகப்பா. பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் என்ன பேச கர்த்தர் சித்தம் என்று நீர் பேசுவீராக, எங்கள் வாயோடு நீர் பேசுவீராக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்ந்துகிறோம், வெறுமையாக்கிற கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தும் ஆவியானவருடைய ஆளுகைகளை அப்பா. அந்த ஜெபலைக்காக சோதரம் 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 சோதரியா. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தருவோம் இந்த கேள்வி. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார் சொன்னா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிஞர். எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உருவாக்கும் முன்னே உன்னை நினைச்சிட்டேன், அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் ஜானிச்சார். எரேமியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசனத்துல ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர்கள் தான் என்ன செஞ்சார்? எரேமியா இருந்தார். அல்லேலூயா. எரேமியா வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல 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 அவருக்கு உபத்திரவ பாததான். அவர் சொன்னார், சிதேக்கியா ராஜா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்ன சொன்னாலும் எரேமியா சொல்லிட்டாருன்னா எரேமியாவுக்கு பிரச்சனை தான். தூக்கி குளிக்கல போடுவான், கிணத்துக்குள்ள தூக்கி போடுவான், அவனை சாப்பாடு கொடுக்க மாட்டான், அவனை பயங்கரமா கொடுமைப்படுத்துவான். ஆனால் இப்படி சொல்லுவான். அவருக்கு சொல்லுவாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நினைச்சுவேன் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த எரேமியா. அல்லேலூயா. எனக்கு அப்படி சொல்றது எரேமியா முதல்ல என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எரேமியா என்ன சொல்றாருன்னா, நான் 6 அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் என்ன செய்ய பேசுவாயாக. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பேச சொல்றாரு அதை என்ன சொல்றாரு? நீ பேசுவே அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே. அதே மாதிரி மோசே ஆண்டவர் அழைப்பாரு. மோசே என்ன செஞ்சாரு? அழைப்பாரு, வா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்துக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் மந்தவாய் பொன்னவாயின்னு சொல்லுவோம், திக்குவாய் மந்தனாக
நான் பேச அறியே, நான் பேச முடியாது என்னால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைப்புக்கு நிறைய பேர் இப்படிதான் நினைச்சுவாங்க. சொல்லுவாங்க, எனக்கு எதிர்பக்கத்தில் ஒண்ணுமே தெரியாது, நம்மளால அழைக்காதே ஆண்டவரேன்றாங்க. அலையிலையா நிறைய ஊழியக்காரங்க இதுதான் சொல்லுவாங்க, அப்பாடி வேண்டாம்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. யோனா என்ன சொல்லுவாரு? யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யோனா என்ன சொன்னாரு? எனக்கு தெரியும் அந்த மக்கள் அழுதுட்டாங்கன்னா நீ மனம் திரும்புவீன்னு எனக்கு தெரியும். நீ நினைச்சிரு, நீ உடனே அவங்க அழுதுட்டாங்கன்னா நீங்க என்ன நினைச்சிருது, அவங்களுக்கு இறங்கிடுவீரு. அவங்க அப்படின்னு உடனே நீ அழிப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா அழிக்கவே மாட்டீரு அப்படின்னு இந்த யோனா சொல்லுவாரா இல்லையா? அவர் தீர்க்கதரிசிகள் சொல்றதுல இருந்து அவர் தீர்க்கதரிசியாண்டு அழைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசிகளை சொல்லும் போது அந்த மக்கள் நினைச்சாங்க, அழும்போது ஆண்டவர் நோக்கி கெஞ்சி நிற்கும் போது ஆண்டவர் மனம் மாறி அந்த மக்களை நினைச்சாரு அழிக்காதபடி அவங்களை பாதுகாக்கிறார், உயிரோடு காக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீ அழிப்பேன்னு சொன்னீங்க, ஏன் அழிக்கல கேட்பாரு ஆண்டவர்கிட்ட. யாரு? யோனா கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர்த்துக்காக நான் என்ன செய்றேன், பரிதாபியாமல் இருப்பேனோ? அப்ப அவர் பிள்ளைகள் மேல பரிதவிக்காம இருந்தார். அவர் பிள்ளைகளை இறக்கமுள்ள தேவன் தான். ஆனா அந்த மக்கள் அந்த நீவை பட்டத்து மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய பாவம் எங்க வந்துச்சு? தேவனுடைய சமூகத்தில் செஞ்சுட்டு போயிட்டு அங்க போனோன்னு நினைச்சினாரு. இந்த யோனா தீர்க்கதரிசி பைபிள பாக்குறவங்கள 1,20,000 மக்களை ஆண்டுக்குள்ள வழிநடத்துறது யோனா தான். ஒரே ஒரு வார்த்தை தான், நீ ஒரு வார்த்தை மட்டும் போய் சொல்லு, நான் மாட்டேன் அப்படின்னு தரிசனத்துக்கு எதிர்ச்சுவான், தரிசனத்துக்கு ஓடுவான். ஆனா ஆண்டு உடல அந்த கப்பலுக்குள்ளேயும் பிரச்சனையை வரவழைச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட வச்சு ஒரு மீனை உண்டு பண்ணி மீன் வயிற்றுல போய் அங்க ஒரு 3 நாள் படாதபாடு பட்டு அவர் மனம் திரும்பி நான் சொல்றேன்னு சொல்லி நினைச்சு ஆண்டவர் சமூகத்துல அந்த நெருங்கிட்ட அந்த யோனை நினைச்சு ஆண்டுட்ட சரி நான் போய் சொல்றேன்னு சொல்லுவோம். அதனால மீன் போய் என்ன செய்யும்? கரையில போய் அதை கக்கும். அலையிலையா அது கத்துணையும் இல்லைங்க நமக்கு. இதனால எனக்கு ஒன்றும் தெரியாது நினைச்ச முடியாது, சொல்லவே முடியாது. என்கிட்ட ஆண்டவருக்கு எல்லாம் நினைச்சு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் தெரியும், யாரை கொண்டு என்ன செய்யணும், யாரு எங்க தட்டினா எங்க எப்படி எழுப்புவாங்கிறது அவருக்கு தெரியும். அலையிலையா நம்மளை படைச்சதே அவர் தானே. அப்ப நம்மளை படைச்சிட்டு அப்படியே ஒரு மூலையில உட்கார போறா? நம்மளை உருவாக்கணும்ல, நம்மளை உடச்சி வணையணும்ல. அவ என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்குள்ள சோதனை, ஏன் எனக்குள்ள பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படின்னு மக்கள் எரிச்சுவாங்க, புலம்புவாங்க. ஆனா ஆண்டவரும் சில காரியங்களை வந்து நம்மளை கொண்டு என்ன செய்ய திட்டம் வச்சுக்கிறது, அந்த திட்டத்தின்படி செய்வார். எரேமியாவை எழுச்சி அப்படி பெரிய காரியங்களை செய்தார். எரேமியா கொண்டு எரேமியாவுக்கு பயங்கர துன்பம். நான் எரேமியாவை கல்யாணத்தையும் பிடிக்காதேன்னு தராண்டு, கல்யாணம் பிடிக்காத ஒளியை எழுச்சியது நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டு ஒளியை எழுச்சிவாரு, செய்ய வைப்பாரு. அவன் போய் எங்க சொன்னாலும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த எரேமியாவுக்கு பயங்கர பிரச்சனை தான் இருந்துச்சு. அது வந்து யோனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அவன் நீ போய் சொல்லிது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போய் நினைச்சுவான். ஆனா யோனா கொஞ்சம் முரட்டுத்தனம் தான். அவர் நினைச்சாரு அழிக்கணும்னு சொல்லிட்டாருல, இவரு அழிக்கவே மாட்டாரு, அழிக்காரா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி பக்கத்துலயே இருந்துச்சுட்டான். ஒரு செட்டு போட்டு உட்காந்துட்டான். அலையிலையா ஐயா உங்க வேலையை செய்யறியா, நீங்க அழிச்சாலும் சரிதான், உயிரோட காப்பாற்றாலும் சரிதான் ஐயா, நான் சொல்ல வேண்டிய வேலையை செஞ்சு சொல்லிட்டேன். ஆனா இவரு என்ன சொல்றாரு, எது கேட்கிறாருன்னா தீர்க்கு சொல்ல சொல்லிடு, 40 நாளைக்குள்ள நினைவுப்பட்டனம் கவிழ்க்கப்படும் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அது கவிழ்க்கப்படலை, அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கன்னா அவரை தானே குற்றம் சொல்லுவாங்க. கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்கல்ல, கள்ள தீர்க்கதரிசி வச்சு ஒன்னா என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு நான் என்ன செஞ்சாங்க, சிக்கிக்கிட்டாங்க. நிறைய விட ஆண்டவர் தரிசனத்தை செஞ்ச சொன்னாரு, தரிசனத்தை சொன்னாரு, இது நடக்கும்னு சொல்லுவாங்க. கடைசியாக எங்க என்ன செய்யுது, நடக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா நான் சொன்னது கரெக்டா நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவன் சொன்னது அப்படியே நடந்துட்டுன்னா இவனுக்கு பெருமான்னு சொல்லி ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி போட்டு போறாரு. இல்லையா? தேவ பிள்ளைங்க நம்ம மேல இருக்கிற கரிசனை அவருக்கு ரொம்ப. நம்ம பிள்ளைங்களை உயர தூக்கி வச்சு பார்ப்பாரு. அந்த உயரம் தூக்கி வைக்கும் போது நம்ம அதுக்கு மேல யாருன்னு ஆசைப்பட்டுருவோம். அதனால ஆண்டவர் கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி மேல இருப்பாரு. இந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு என்ன செய்வாரு, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு
அவரு நான் மறுதளிக்கவே மாட்டேன், மரணமே வந்தாலும் உங்கள்கிட்ட விலகி போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு சூழ்நிலை வந்து ஆண்டவர் மறுதளிக்கிற சூழ்நிலை வந்துட்டு வந்தோடனே நினைச்சேன் ஆண்டவருடைய சிலுவை தூக்கிட்டு போறாரு, அவங்க ரொம்ப துன்பப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த பேதுரு இப்படி திரும்பி தான் பார்த்தாங்க ஆண்டவர். பேதுரு ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டான். நான் இந்த சொன்னேன் ஆண்டவரே சேவல் கூட 3 நேரம் மகளிப்பான்னு சொல்லி அப்படியே நடந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, சாத்தா வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு உத்தரவு கேட்டிருக்கிறான், நீ சொலவுல கொண்டு புதைக்கிற மாதிரி அவன் உத்தரவு கேட்டிருக்கிறான். அதனால உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் என்ன செய்ய உனக்காக வேண்டுதல் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்பனும் நீ ஏன் ஒண்ணுமே நீ பண்ண முடியாது அப்படிமா, ஒண்ணுமே. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த ஆண்டவர்கள் அப்படி இருக்கனாமோ அப்படிம்பாங்க. அதை நிக்கிறேன்னு சொல்றவன் விழாம என்ன செய்யணும், தன்னை காத்துக்கொள்ளணும். நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் நான் அவங்க விழாதபடி அவங்க காத்துக்கிறோமோ. அதனால அவர் சொல்றது என்னைக்கு நமக்குள்ள வாயில என்ன பெருமையான வார்த்தைகள் வந்துடவே கூடாது. வந்துச்சு ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிடும் சொல்லிடணும். நம்ம பெருமையா எல்லாம் அவங்க எப்போ அப்படி அவர் தாழ்மை நம்ம எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துடணும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள இருக்க வெற்றி என்ன செய்யக்கூடாது, எழுப்பிடவே கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா அவன் ஆண்டவர் உடனே அதுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பாரு. அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசனம் நிமித்தம் அநேக பாடுகள் பட்டாரு. அந்த யோனா தீர்க்கதரிசனம் சொன்ன 1,20,000 மக்கள் மனம் திரும்பினாங்கன்னா அந்த யோனாவின் மூலமா தான் ஆண்டவர் கிரியை செஞ்சாரு. நம்மளை கொண்டு என்ன செய்யணும் சித்தரிச்சுப்பாரோ அது வேற யாரும் தேடவே மாட்டாரு. ஆண்டவர் யாரை கொண்டு அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம் அவங்கள கொண்டு தான் ஆண்டவர் செய்வார். அந்த யோனா வச்சே பார்க்கணும். அவர் சொன்னார், மாட்டேன், நான் நீர் செய்வேன்னு சொல்லுவீர், செய்ய மாட்டேரு, நீர் அந்த மக்கள் அழுதுட்டாங்கன்னா நீர் உடனே விட்டுருவீரு அப்படின்லாம் எவ்வளவோ கேட்பான். ஆனாலும் போய் எதை செஞ்சான், தரிசிக்கு கப்பல் ஏறி அந்த கப்பலில் போய் அடியில் தட்டில் போய் என்ன செஞ்சுட்டான், படுத்து பயங்கரமான தூக்கம், நல்ல தூக்கம், அயர்ந்த நித்திரை அப்படின்னு போட்டிருக்கோம். அயர்ந்த நித்திரையில போய் இருந்தாங்க. அப்படி ஒரு தூக்கத்துல போய் இருந்து கப்பல் அல்லல் ஆடிட்டு கிடக்கு, கப்பல் கவர்ந்த மாதிரி பயங்கரமா பிரச்சனைகள், அப்படியே கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா இருக்கு. அப்படியே இந்த கடல் கொந்தளிக்குதுலாம் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன், பயங்கரமா இருக்கும். நான் போய் அப்படியே தவிர்ப்போம். அப்படியே அப்படியே பிரச்சனைக்கு மத்தியிலேயே அந்த யோனா என்ன செஞ்சான், இருந்தான் சேர்த்தான் அடித்து போய் படுத்துக்கிட்டான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதை விடவே இல்லை. கடைசி யாருனால இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த சீட்டு எழுதி போடும்போது யோனா பேர் சொல்றாங்க இல்லையோ, இந்த கப்பலில் லிஸ்ட்ல யார் பேர்லாம் இருக்கு, யாரெல்லாம் அந்த கப்பலில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க சீட்டை எழுதி போட்டு உருட்டி பார்த்தா யோனானா யாரு அப்படின்னு தேடி பார்த்தா அடித்தட்டில் போய் படுத்து தூங்குறோம், நல்ல தூக்கம். அப்போ ஏன் படுத்துருக்குற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நீ யாரு, எவரு வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள தேவனுக்கு நான் ஊழியக்காரன் அப்படிம்பாரு. வானத்தையும் படிச்சவருக்கு பூமியை படிச்சதுக்கு நான் ஊழியக்காரன்னு சொல்லி முடிச்சிருவாரு. அப்புறம் அவர் எந்திரிங்க அப்படிம்பாரு. அப்படி எல்லாம் சொன்ன உடனே ஏன் இப்படி இருக்குது, எதுக்கா ஓம் இருந்தாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாரு, இப்படி போராட்டு இப்படி படுக்கிறதுக்கு நான் அப்படி போகலை அப்படின்லாம் சொல்லும்போது உடனே என்ன அவனை காப்பாற்றுறது தான் முயற்சி எடுப்பாங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு கடலை எப்படியாவது அந்த கப்பலை எப்படியாவது கரை சேர்த்துறோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இருந்த போராட்டத்தை பார்க்கணும், பயங்கரமான கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சதுனால அப்ப இவன் என்ன சொல்லுவான், யோனா இதை தண்ணிக்குள்ள தூக்கி போடுங்க, அப்பதான் கடல் கொந்தளிப்பு அமைதியாகும் அப்படின்பான். கடைசியில் அவன் முயற்சி எடுத்து அவங்களால முடியாது, எல்லாரும் செத்து போயிடுவாங்கிற பயத்துல அந்த மாலினி மாலினி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. கடவுளை தூக்கி போட்டுன்னு அங்கே ஒரு மீன் இருந்துச்சு, வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கத்திரி பிள்ளைகளை நாம ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்படிச்சிடணும். கீழ்படியாம நம்ம இருக்கிற வரப்பா நின்னோம்னா அப்புறம் ஒரு பெரிய மீன் தான் வரும் நமக்கு. அல்லேலூயா. அந்த மீன் வயிற்றுல கலந்துட்டு வாவான்னு கத்திட்டு கிடக்க வேண்டியதுதான். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவ நிறைய பிள்ளைங்க நானும் தான் நீங்களும் தான் எல்லாம் தான். சில காரியம் நம்மள அறியாம நினைச்சிருக்கு, சில காரியங்கள் வருது. ஆனாலும் அந்த இடத்துல சரி ஆண்டவரை நோக்கி நெருக்கத்தில ஆண்டவர் கூப்பிடும் போது அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, வெளியே கக்கப்படுறாரு.
அதுல மனம் திரும்புறான். அந்த மீனுக்குள்ள கடந்துக்கிட்டு மனம் திரும்புறான். யோனா 2ஆம் அதிகாரம் பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசுங்க. யோனா 2:8 வாசிங்க. நானும் வேண்டிய பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கு வருகிற கிருபை நினைச்சாங்களா? போக்கடிக்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி ஆண்டவர் தான் செய்வார். அப்படிதான் செய்யணும். எத்தனை பேர் பேச்சு கேட்டாலும் தெரியல, கடைசியில் அந்த பொய்யான மாயங்களை கேட்டதுனால அவங்களுக்கு வருகிற கிருபையை என்ன செய்யறாங்களா? போக்கடிக்கிறார்கள். அது 1074 நம்பர், 1074 பக்கம். அல்ல தேவ பிள்ளைகளாக அவங்களுக்கு வருகிற அந்த கிருபை என்ன செய்யறாங்களா? போக்கடிக்கிறார்கள். அதனால சுத்திலும் பொய்யான உலகத்துல நம்ம இருக்கோம். அல்லேலூயா. பொய்யான உலகம், நடிக்கிற உலகம். அப்போ அனைவருத்தாங்கன்னு சொன்னாங்க, ஏதோ பேசிக்கிட்டாரு, எனக்கு உலகமே நடிப்பு தானே, நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்ப்புனே. அவங்க நீட்டா போயிட்டே இருந்தோம்னா நம்மளே நினைச்சு டாக்டர் தான் செய்யும். அதான் ஒரே சிரிப்பான்னு தாங்க, உலகமே நாடக மேடம் தான் அப்படின்னு சொன்னேன். உலகமே நடிச்சுட்டு தான் கிடக்குது உலகம். தேசப்பட போற வரைக்கும் இந்த நடிப்புலதான் நம்ம கிடக்குறோம் அப்படின்ட்டு பேசினேன். அதே மாதிரி இந்த யோனா பொய்யான மாயை எழுச்சிட்டாரு, நம்பிட்டாரு. அப்ப நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எந்த ஒரு காரியம் சொல்றது, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், நிக்கணும். ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது எந்த காரியத்துக்கு செய்யணுமோ அந்த காரியத்தை கரெக்டா செய்து முடிப்பாரு. எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் நினைப்பாரு, அதை தடுத்துருவாரு. ஆண்டவர்கிட்ட போய் பேசிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இது உண்மையா பொய்யா, இது கரெக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னா அந்த பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சுவாரு. ஆண்டவர் அகச்சிட்டு அப்படி எடுத்து நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கூட்டிட்டு போக மாட்டாரு. இந்த வழியை போகாத, இப்படி போ அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அந்த யோனா பயங்கர பாடுகள் மத்தியில அவன் ஆண்டவர்களுக்கு கூப்பிட்டான். நானோ வேண்டிய துதியின் சத்தத்தோட உமக்கு பணிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்புறம் மனம் திரும்புறான், ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ஏன் இதுல போய் போராடுவானே, அவர் என்ன சொன்னாரு அதை போய் நம்ம என்ன செய்வோம், போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டுகிட்ட பேசி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் தெரியாது, கஷ்டமே தெரியாது. ஆண்டு சொல்ல காரியத்தை நம்ம என்ன செய்யணும், செய்து நம்மளோட போய்கிட்டே இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டு மீனுக்கு எடுத்துட்டாரு, கட்டளிட்டுக்கிறாரு. 10ஆம் வசனம். அது யோனாவை கரையில போய் எடுத்துச்சு கக்கிட்டு, யோனாவை கரையில போய் எடுத்துச்சு கக்கி போட்டுட்டு. அப்போ 2ஆம் தடவை கட்டளை வார்த்தை யோனாவுக்கு எடுத்துச்சு உண்டாகி அவர் சொல்ற, நீ எழுந்து மகா நகரமாகி நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை என்ன செய்ய, அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கட்டளை வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகாபெரிய நகரமாக இருந்தது. நான் யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை சொல்றதுன்னா அவன் அவ்வளவு பாடுகள் பட்டு நினைச்சான் கடந்தராமன். யோனா சரியான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஒரே வார்த்தையில அந்த மக்கள் நினைச்சிருந்தாங்க, மன கசந்து அழுது நட்டு உடுத்தி, மிருகங்கள் முதற்கொண்டு குடும்பமா அவன் வளர்க்குற மிருகங்கள் எல்லாமே தண்ணி கூட குடிக்காம நினைச்சிருந்தாங்களாம். தேவனை நோக்கி பார்த்தாங்க, தேவனை நோக்கி அழுகுறாங்க. அங்க ராஜா முதற்கொண்டு அவரும் ஒரு ரெட்டு உடுத்தி நினைச்சாங்க, சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி நினைச்சாங்க, செவிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாரும் மனம் திரும்பி நினைச்சிட்டாங்க, கட்டுரை பிள்ளையாக நினைச்சாங்க, மாறுகிறாங்க. அவங்களுக்காக அவர் பரிந்துரைக்கிறாரு. நான் தேவ பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு மக்களுக்காக நினைச்சாரு, பரிந்துரைக்கிறாரு. அவர் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாருன்னா அப்ப எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அறியணும். அல்லேலூயா. அப்ப எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அன்பாவே இருக்கிறார். ஒருவரையும் நினைச்ச மாட்டாரு, புறமே தள்ளவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், இப்படி பட்டையை போட்டு இப்படி கொட்டை போட்டு கழுத்துல ஒரு உத்திராட்சை கொட்டையை போட்டுட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நமக்கு எதுக்கு ஐயரவா தெரியும். ஆனா நினைச்சு அவங்க ஆண்டுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள்.
அவங்க எப்படியோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேற பெற்றது. அல்லேலூயா. அதனால அவங்கள என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களெல்லாம் ஏசப்பா இவங்க நீங்க ரட்சிங்க ஏசப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்க. உங்களுடைய வார்த்தை அங்க பதிவாயிரும். அல்லேலூயா, பதிவாயிரும். அதனால தேவ பிள்ளைகளை நீங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஜெபிச்சா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்படவே மாட்டாங்க அப்படின்னு எண்ணி சொல்லிட்டு இருந்த ஒரு குறிப்பு இருக்கு. இவங்க ரட்சிக்கலாம் படவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப செயல் பண்ணுவாங்க, அவங்க இங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ஆனா அவங்க ஜெபிச்சுக்கிட்டே ஒரு குறிப்பு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சில நாள் வரும்போது இங்க பிரசங்கம் பண்ணுறது, இங்க மைக் சத்தம் கேட்டு ஸ்பீக்கர் சத்தம் கேட்டா என்னன்னா கஸ்தூரி வீட்டில் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்மளா கணக்கெடுச்சேங்கிறது படுறது. அவங்க அற்பமா என்னங்க ஆண்டு பார்த்தாரு, அவங்க முன்னாடி நிறுத்தி மைக்கை கையில் கொடுத்து நிபாட்டு பண்ணி அப்படின்னு வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ மைக் எடுத்துச்சுன்னா எல்லாரும் முத்தமா கொடுப்பாங்க. நமக்கு வந்து எல்லாம் கடிக்கிற வரைக்கும் கடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மள. ஆனா எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் அந்த சிரிப்பும் சந்தோஷமும் சமாதானத்தை தர ஆண்டவர் தான். அந்த தேவ பிள்ளைங்க அந்த தீர்க்கதரிசியை அப்படிதான் படுத்துறாங்க. ஆனா தீர்க்கதரிசி வர அவரு மனம் திரும்பி அடிச்சிட்டாரு. அப்படியே செத்து முடிச்சு என்ன நினைவு அழிய மாட்டேங்க பார்த்துட்டே இருந்தாரு. ஆண்டர் பார்த்தாரு, இவங்க இப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆமணக்கு செடி எடுத்திருந்தாரு, ஒன்று பண்ணாரு. அந்த ஆமணக்கு செடியில இருந்து எடுத்திருந்தாரு ஒரு பழத்தை கற்பித்து கொடுத்தாரு. அன்னைக்கு முளைச்சிச்சு. நாளைக்கு அந்த ஆமணக்குள்ளே ஒரு வண்டை அனுப்பி அந்த இலை பூரா பிக்க வச்சுட்டாரு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதனால பார்த்தா அந்த ஆமண செடிகள் கிளம்பும் நல்ல சுகமா காத்தோட்டமா இருந்துச்சு. மறுநாள் என்ன பண்ணிச்சு? வெயில் அடிச்சுது. வெயில் அடிச்சுன்னு என்ன செஞ்சா? கோவம் வந்துட்டு இவனுக்கு. கோவம் வந்தோடனே இப்படி வெயில் வந்துட்டு ஊன்னு ஏசுறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு நாள் முளைச்ச இந்த ஆமண செடிக்காக இந்த பாடுபடுறியே, எந்த மக்கள் 1,20,000 மக்கள் நோக்கி நின்றாங்களே, அவங்களுக்காக நான் பரிதவிக்காம இருப்பனான்னு ஆண்டவர் சொன்னார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் உருக்கமுள்ள தேவன், மனம் இறங்குகிற தேவன். ஏசப்பா வந்து மனம் இறங்குகிறவர். ஆண்டவர் மனம் இறங்குகிற கர்த்தர். பிதா மனம் இறங்கி இருக்கிறார். அவர் பிதா, அவரே இறங்கி செஞ்சாரு, மக்களை ரட்சித்தாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, யோனா நீ ஏன் கோபத்துல இருக்கிற, ஏன் எரிச்சல்ல இருக்கிற? அப்படின்னா எரிச்சலா தான் இருப்பேன் அப்படின்பாரு யோனா. நான் எரிச்சலா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு. அப்ப அதுக்கு பிறகு யோனாவுடைய சற்று இல்லை, அதோட முடிஞ்சிச்சு. ஆண்டவர் எப்பயுமே அவங்க போய் என்ன செய்யல, போராடல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு அதுபடி நம்ம என்ன செய்யணும்? கீழ்படிச்சிடணும். நம்மளுக்கு வந்து தாங்க முடியாத காரியத்தை தரமாட்டாரு, சுமக்க முடியாத பாரத்தை தரமாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல விழுந்தது எல்லாத்துக்கும் ஒரு கடமை, சுவிசேஷம் சொல்ல வேண்டியது. ஆண்டவரை பத்தி நீங்க என்ன செய்யுங்க, யார்கிட்டனாலும் சொல்லணும். இன்னைக்கு யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்களா? சொல்லணும். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்கம்மா? ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துக்காக என்ன ஜெபிக்கணும்? ஊழியத்துக்காக ஜெபிங்க. பெருமக்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபிங்க. சபைகளுக்காக நீங்க ஜெபிங்க. இதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இந்த கூட்டத்துல சொல்லிக் கொடுக்கறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வளரணும். மக்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பாதத்துக்கு வரணும். எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டியது, அவங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேல விழுந்தது. பவுலதான் சொல்லியிருக்கிறாரு, நேரம் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காட்டாலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரம் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் எந்த பக்கமும் திரும்பினாலும் ஆளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப யாருக்காவது நீங்க நினைச்சீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பாங்களை நேசிக்காங்கக்கா, ஏசப்பாங்க அன்பா இருக்காங்க, ஏசப்பாங்க அன்பா இருக்கீங்க, தயவுமே சர்ச்சைக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்யும். இல்லையா? விட மாட்டார் ஆண்டவரே. எல்லா மக்கள் மேலேயும் அவர் அன்பா இருக்கிறாரு. பிரஜாதிகளுக்கும் அவர் தேவை. போய்கிட்டே இருப்பாங்க. அங்க இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, அப்ப இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதுக்கு வைராக்கியம் சொல்லுவாங்க, அங்க வைராக்கியத்தை சொல்லுவாங்க. முடியாது, நான் அப்படிலாம் என்னையில யாரும் மாற்ற முடியாதுப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நினைச்சுவாரு, அனுப்பி அந்த மக்களை ஆண்டவர் நினைச்சு ரட்சிப்பாரு. அவங்க மேல அன்பு வச்சதுனால, அவங்க மேல அன்பு வச்சு
அவங்க ஏசப்பாவுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த பக்கத்துலயாவது போய் என்ன செஞ்சிருவாரு, அவங்களை திருப்பி ஆண்டவர் சமுத்திரம் முழங்கால் கூட வைப்பாரு. அலேலியா அலேலியா. நீங்க பாத்தீங்கன்னா எங்க அந்த அடுத்த தெருல ஒரு தம்பி இருப்பான். அந்த ஆண்டரை பத்தி மீட்டிங் வான்னு சொல்லி போவேன், ஒரு வீட்டுக்கு போவேன். அப்ப அவன் வாசல் நிற்பான், பட்டையை போட்டுட்டு அப்படிதான் நிற்பான். அப்ப அவனுக்கு போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் அப்படி போயிருவேன். நம்ம பாட்டுக்கு திடீர்னு பார்த்துட்டே நிற்பான். நான் பாட்டு போயிருவேன். யாரை பார்த்தாலும் ஆண்டரை பத்தி சொல்லி, யாரை பார்த்தா சுவிசேஷம் சொல்லிட்டு போய் டிராக்ஸ் கொடுத்துட்டே போவேன். அவன் பாட்டு நிற்பான். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் 4 மாடியில நான் பாக்குறேன். அப்ப என்ன இங்க வந்திருக்கேன், கஸ்தூரிக்கு உங்க மேல எனக்கு ரொம்ப கோபம் அப்படின்னா, என்ன எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களாக்கா அப்படின்னு. அப்பா சொல்லுவேன், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நான் கூட போவேன். உன்னை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டு நிற்பேன். அதனால போய் சொன்னா என்னுடைய வம்புழுத்தி எனக்கு சண்டை இருக்கிறாங்கன்னு அதான் போவேன். என்னைக்கு ரட்சிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அன்னைக்கு நீ கண்டிப்பா தொட்டுவாரு. எல்லாருமே ஏசப்பாக்கு வேணும், யாருமே ஏசப்பாக்கு வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு. எல்லாருமே ஏசலாம். அவங்க அவங்களுக்கு ஒரு நாள் வேலை வச்சிருக்கிற, ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். ஆண்டவரே உங்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வீட்டுல போய் ஏசப்பா அவங்களை ரட்சிங்க ஏசப்பா ரட்சிங்க ஏசப்பான்னா அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டாரு. எங்க போனாலும் ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டே தீருவாங்க, வேதத்தை கையில தூக்குவாங்க. அல்லேலூயா. அதனால அந்த ஆத்துமா மறிச்சு நரகத்துக்கு போகாதது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுல உங்க பேர் அங்க ஜீவ புஸ்தகத்தை என்ன செய்யும், எழுதப்பட்டிருக்கும். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு கிரீடம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடத்துல ஒரு முத்து பதிக்கப்படும். அல்லேலூயா. அவர் சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு முத்து பதிக்கிறாங்க. அதனால நீங்க நினைச்சீங்க அந்த ஆத்மா, ஒரு ஆத்மா மனம் திரும்பிட்டா உங்க பேர்ல கணக்கு எழுதப்படும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம 4 பேரோ 5 பேரோ, இப்ப 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர்த்துல என்ன செய்யறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு இது பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லா இடத்துல நேர பூமியில அவர் கண்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கான், உலாவிக்கிட்டே இருக்குதான். நீதிமான் மேல அவருடைய கண்கள் உலாவிட்டு இருக்குங்க. பூமியில எல்லா பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு, நல்லூர் மேலேயும் தீயூர் மேலேயும் மழை வசிக்கப்படுகிறாரு. இப்போ எல்லா பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கட்டடி பிள்ளைகளையும் நீங்களும் நானும் என்ன செய்யறோம், நம்ம என்ன நினைவுல இருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. பைபிள் அதுக்குதான் கையில கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. பைபிள் அதுக்குதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, கையில கொடுத்துருக்கிறாரு. பைபிளை கையில தூக்கி வாசிச்சு அதன் பிறகு என்ன செய்யணும், நடக்கிறதுக்கும் சுவிசேஷம் சொல்றதுக்கும். மத்திய நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்தது எதுக்காக ஊழியம் செய்தார், எதுக்காக ராமனுக்கு ஜெபித்தார், ஏன் பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், குஷ்டரோகிகளை போய் சுகமாக்குனாரு, குருடனை பார்வையை வச்சாரு, முடவனை நடக்க வச்சாரு, செவினை காது கேட்க வச்சாரு. அப்படி ஒவ்வொருத்தையா போய் பார்த்து வந்தாரு. அதே இது நம்மளும் செய்ய வைக்கிறார். நம்மளும் போய் என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். சுவிசேஷம் சொல்லிடுறது அவங்க ஜோம் பண்ணுறது யார் மூலியமா கத்த ஒரு காரியத்தை செய்வார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவருடைய தாயின் கருவிலை உருவாக்கும் போதே நம்மளை ஒரு தீர்க்கதரிசியா தான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறாரு. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தை தான். பைபிள் வசனம் என்னது, தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பத்தி நம்ம சொல்லும் போது அங்க உயிர் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை என்ன செய்யுது, அவங்களுக்கு உயிர் கொடுக்குது. அந்த வார்த்தை அவங்களை என்ன செய்யுது, தூக்கி நிறுத்துது. அந்த கட்டளை பிள்ளைகளை நம்மளும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிச்சு தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லும் போது அவங்க உயிர் அடைகிறாங்க, அவங்க எழும்புகிறாங்க. உள்ளர்ந்து கிடக்கிற எலும்புகள்லாம் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அப்போ அதனால தேவனுடைய பிள்ளைகளை உள்ளர்ந்து கிடக்கிற எலும்புகள் ஏகப்பட்ட எலும்புகள், ஏதோ கல்வர்கள் கிடக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மக்களுக்கெல்லாம் உலர்ந்து கிடக்கிற மக்கள் தான். அந்த மக்களுடைய எலும்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நம்ம சுவிசேஷம் சொல்ல சொல்ல அந்த மக்களுடைய ஆத்மாக்களை என்ன செய்யும், ஒரு ஜீவ தண்ணீர் பாயும், அந்த ஆத்மா உயிரடையும், அந்த ஆத்மா கர்த்தருக்காக எழும்பும். அல்லேலூயா. கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரை இசப்பா. இந்த ஜெபங்களை நீ தந்ததுக்காக நன்றி. உடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சித்திரை இசப்பா. ஆண்டவரே கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே.
ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே சோத்திர தகப்பனே நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே தகப்பனை பிறக்கும் போது தகப்பனை தாயின் கருவிலை இருக்கும் போதே தீர்க்க தரிசியாக நீ எழுப்பின அந்த இறைமையாக போல எங்களுக்கும் தகப்பனை தீர்க்க தரிசியாக நீ வைத்து உடைய வார்த்தைகளை தகப்பனை போதிக்க வைக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் எல்லா மக்களையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே தூக்கி ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபையை வாக்கிட்டு எங்க கையில கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. அவங்க ஜீவன் பெற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக எழுப்பி நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி கிருபையை வாக்கிட்டு எல்லா பிள்ளைகளும் கொடுத்து நீங்க ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துவோம் பெருமையாகவும் நாம் மாத்திரம் வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதுமே நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.